ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் சுவாமி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா வெல்கம் இருக்கேன். வெல்கம் வெல்கம். தமிழக பல்ஸ் சுவாமி. தேங்க்ஸ். ஸோ செகண்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஒரு ஆமா. வாட்டி நம்ம சேனலுக்கு வந்தீங்க நீங்கள். ஸோ இப்போ உங்கள் சேனலுக்கு ஆமா, நாங்கள் இனிமே மோர் ஆஃப் அ டிஸ்கஷன் தானே சுவாமி. எப்படி பார்க்குறீங்க தமிழக முதலமைச்சரோட தாக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் பார்த்தோம்னா இப்போ விஜய் வந்து நான் முன்னையே சொல்லியிருந்தேன். அட் இஸ் ஈவன் 1 இயர் பேக்கே என்னோட கருத்து எப்படி இருந்ததுன்னா வந்து விஜய் வந்து சென்ட்ரிக்காக இருந்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து அண்ணாமலை, அந்த பக்கம் வந்து சீமான். சீமான் அண்ணாமலை டயமெட்ரிக் ஆப்போசிட் கார்னர்ஸ். பட் விஜய் வந்து மோர் சென்ட்ரிக்கா இருந்து 2 பேரையும் சேர்த்து வச்சாங்கன்னா ஒரு பெரிய கூட்டணி பிஜேபி அண்ட் விஜய் கூட்டணி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு கருத்தா இருந்தது அப்போ. பட் அப்புறமா வந்து இவங்க டிவிக்கே வந்து வேற மாதிரி சித்தாந்தம் அப்படி இப்படின்னு பேசி வேற மாதிரி போயிடுச்சு அது. பட் ஈவன் தென் எனக்கு என்ன பொறுத்தவரை வந்து டிவிகேக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருந்தது. ஏன்னா வந்து நான் ஈவன் when I was talking on my channel with டெய்லி பஞ்ச் அருண் குமார் சொல்லியிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார் முன்னே ஒரு பேட்டு சொல்லியிருந்தார். அவர் ஆஃப்டர் 2026க்கு அப்புறம் நோ சினிமா ஆக்டர் வில் கம் என்டர் பாலிடிக்ஸ் அப்படின்னார். அவர் பயப்படுவாங்க எல்லாருமே, டிவிக்கே வந்து மாபெரும் தோல்வி அடைய போகுது அப்படின்னார். நான் சொன்னேன் இல்ல சார். யார் சொன்னது அது? ஜாம்பவான் அருண், நம்ம அருண்குமார் தான், டெய்லி பஞ்ச் அருண். ஓகே ஓகே. இல்ல he was telling it on all channels. இல்லை நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். நான் சொன்னேன் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன், இல்லை சார் நான் வந்து இதில் இந்த விஷயத்தை நான் ஆர்கியூ பண்ண விரும்பலை, ஏன்னா நம்ம வந்து நட்பாக இருக்கோம். பட் ஐ திங்க் தட் விஜய் வில் மேக் சம் இம்பேக்ட். நான் வந்து விஜய் வந்து சிஎம் ஆவார் நான் சொல்லவே இல்லை எந்த பேட்டி யாருமே. ஈவன் விஜய் ஐ டோன்ட் திங்க் வுட் பிலீவ் தட் கேன் பிகம் சிஎம்னு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அருணே வந்து சொல்லியிருந்தார் எலெக்ஷன் சொல்லி வரத்துக்கு முந்தி விஜய் சொன்னாராம் இந்த மாதிரி எல்லா எம்எல்ஏயும் வந்து நம்ம பணியருக்கு வந்துருங்க அப்படின்னாராம். சரி, இஃப் மெஜாரிட்டி வரப்போகுதுன்னு நான் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எப்போ வந்து இது மாதிரி ஒரு இதுக்கு ஓட்டு பேர் நடக்கும், குதிரை பேர் நடக்கும், அவாய்ட் பண்ணுறதா சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பணியருக்கு வந்து பதுங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜயே வந்து ஃபுல்லாக நம்பலை, தனக்கு வந்து 100 மேலே தாண்டோங்கிறது அவருக்குமே வந்து அந்த ஐடியா இல்லை. ஒரு மாதிரி வருவோம்னு நினச்சாரு, கிங் மேக்கராக இருப்போம்னு நினச்சாரு. பட் அவரே கிங் ஆகிட்டார், அது வேற விஷயம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் விஜய் வந்து ஒரு தாக்கம் இருக்கும் சார். விஜயால என்ன தாக்கம் நமக்கு தெரியாது. ஏன்னா மக்களுக்கு சினிமா வந்து இட்ஸ் வெரி குட் மீடியா. அதான் சினிமா பொறுத்தவரை என்னென்ன அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, சினிமான்னு வரும்போது பார்த்தோம்னா தியேட்டருக்கு போகிறோம். வி டோன்ட் ஆஸ்க் ஹூ இஸ் த காஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பர்சன். வி டோன்ட் ஈவன் ஆஸ்க் ஹிம் என்ன ஜாதி நீ கேட்க மாட்டோம். நம்ம படத்தை தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த ஃபிலிம் ஸ்டார் வந்து இஸ் யுனைட்டிங் எவ்ரிபடி. ஸோ அதை வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து ஜாதி கீதி அப்படி இப்படி மக்களை வந்து பிரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கும் போது, ஸோ ஒரு ரசிகன் அப்படின்னும் போது, இப்போ நீங்கள் சப்போஸ் நான் ரஜினி ரசிகன், நீங்கள் ரஜினி ரசிகன் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், வி டோன்ட் வரி அபவுட் யுவர் கேஸ்ட் ஆர் ரிலீஜன். தலைவர் தான்ப்பா நமக்கு அப்படிங்கிறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ விஜய் ரசிகர்ன்பா, விஜயம்பா, தளபதியும்பாங்க, தாய்க்குளமும் தளபதிங்கிறாங்க, அது வேற விஷயம். ஸோ அதனால வந்து விஜயோட தாக்கம் வந்து நிறையா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த அளவு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் விஜய் வந்து இம்பேக்ட் கொடுப்பாரு. ப்ளஸ் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ வந்து விஜய் டிவிக்கோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜெயிச்சதுல வந்து த ஹோல் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் ஹஸ் டர்ன்டு. எல்லா கட்சியும் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பண்றாரு. நோக்கம் நல்லா இருக்கு. விஜயோட நோக்கம் நல்லா இருக்கு, நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. மற்ற பார்த்தீங்கன்னா சுத்திரங்கள்லாம் வந்து நமக்கு வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம ஆதவர்ஜுனா வந்து லாட்ரி மார்ட்டினோட மருமகன். லாட்ரி மார்ட்டின் வந்து எவ்வளவு பெரிய, எனக்கும் அந்த லாட்ரி மார்ட்டின் தட் இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தமே இல்ல. இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு மக்கள் தேவைக்காக தான் வந்திருக்குன்னு சொல்றாரு. அரசியலை பொறுத்தவரை இருக்குன்னா இல்ல, இல்லைன்னா இருக்கு சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஷோவே வந்து ஒரு எழுதியிருந்தாராம். இந்த ராமச்சந்திரன் சொல்லிட்டு பாரான்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்துல. அவர் வந்து காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிட்டு இருந்தார், தலைவராக இருந்தார், தமிழ்நாடு ஜனதா தலைவரா. அவர் கூட பேட்டி கண்டாராம் ஷோ. பட் ஒரு மாதிரி பேசும்போது கண்டுபிடிச்சாராம் ஷோ வந்து இஸ் கோயிங் டு ஜாயின் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொல்ல எழுதிட்டாராம் ஷோ, இவர் வந்து மாதிரி நான் பாப்பம் பிடிச்சிட்டேன்,
இவர் வந்து கட்சி மாற போறாருன்ட்டுன்னு. பட் இவர் பேட்டி கொடுத்தாராம் வந்து ராமச்சந்திரன் வந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னாராம். அப்படியே சொல்லிட்டு அப்புறம் 2 days கழிச்சு ஜாயின்ட் இந்திரா காங்கிரஸ். அரசியலை பொறுத்தவரை இல்லைன்னா இருக்கு, இருக்குன்னா இல்லை. நம்ம வந்து எதுவுமே வந்து பார்த்தா இங்கே இப்பவே பாருங்களேன். நம்ம அதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஸ்பெகுலேட்டிவா நம்ம பேச தேவையில்லை. இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு வந்து என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. 2 வெள்ளை அறிக்கை, நிதிநிலை வெள்ளை அறிக்கை, அதே மாதிரி வந்து மின்சாரத்துறை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் அகைன். அதுல அது கேட்கவே வேணாம். ஃபேண்டாஸ்டிக். ஒரு கரெக்டான என்ன நிலைமையில தமிழ்நாடு அரசு இருக்கு அப்படின்றத வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு இல்லையா? எவ்வளவு ஊழல் 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 ஊழலின் ஊற்றா இருந்திருக்காங்க திமுக அப்படின்றது நமக்கு அது தெரியுமே. தெளிவா டிஎம்கே தெரியுதுல்ல. பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே. டிஎம்கே வந்து எப்பவுமே ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுக்கலாம். இப்ப சினிமாலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் கோஷ்டி இருப்பாங்க. தட் ஃபெலோ வில் ஆல்வேஸ் பி டூயிங் வில்லனஸ் ஆக்ட்ஸ். somebody who wants to reform பாத்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிடுவாங்க. அதே மாதிரி வில்லனே வந்து திருந்தினானா அவன் செத்து போடுவான். அந்த மாதிரி டிஎம்கே பொறுத்தவரை அந்த கட்சி வந்து ஊழல் பண்ண வேண்டிய கட்சி தான். அது ஊழல் பண்றது தான் அவங்களோட குறிக்கோள். அவங்க வந்து அதனால நல்லது பண்ணாங்கன்னா அவங்க தோத்து போடுவாங்க. கம்யூனிஸ்டா எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே நாட்டு நலனுக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவாங்க. அவங்க கம்யூனிஸ்ட். அதிசயமா கேரளாவில் வந்து பார்த்தோன்னா அந்த வீணியம் போட்டு கொண்டாந்தாங்க அவங்க. சரி, கன்னியாகுமரியில் வந்து ஆல் தீஸ் கேத்தலிக் பிஷப்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி அதை வந்து துரத்தி விட்டாங்க அதே போர்ட்டை. தட் சேம் போர்ட் வந்து இட் வென்ட் டு ட்ரிவாண்ட்ரம், ஹார்ட்லி 40-50 கிலோமீட்டர்ஸ். அங்கே வந்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு கிடையாது, 50 கிலோமீட்டரில் பாதிப்பு கிடையாது. ஸோ இது வந்து ஃபுல்லாக அரசியல் தான். ஏன்னா வளரக்கூடாது. சி தட் டிஸ்ட்ரிக்ட் ஷுட் நாட் க்ரோ, அதான் அவங்களோட ஏம். ஏன்னா இஃப் டிஸ்ட்ரிக்ட் க்ரோஸ்னா தேர் வில் பி மோர் பீப்புள் கம்மிங் இன் கோயிங் அவுட். கண்ட்ரோல் வச்சுக்க முடியாது இல்லையா? ஸோ அதுதான் ஏன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தோம்னா வந்து என்ன டெவலப் அப்படியே இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய முன்னேற்றங்கள்லாம் இல்லைன்னா இதுதான் இவங்களோட சர்ச்சுக்கு வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறது தான். இல்லை எதுக்கு சொல்லணும்னா வீணியம் போட்டு வந்தாலும் அப்பவே நினைச்சாங்க கம்யூனிஸ்ட் வந்து நல்லது பண்ண ட்ரை பண்ணுறாங்க, தோத்து போயிடும். ஸோ கம்யூனிஸ்ட் ஷுட் டூ ஹார்ம் மாதிரி டிஎம்கேவை ஷுட் டூ ஹார்ம். வந்து அவங்க வந்து அப்படியே போயின்னு இருப்பாங்க. இந்த சேஞ்ச் இப்போ பிஜேபி எடுத்துட்டீங்கன்னா BJP should do good to survive. Once they do something manipulative politics, they will lose. சரி, 2003 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஆட்சி செய்யறதுக்கு 6 மாசம் 9 மாசம் இருந்தது. திடீர்னு இவங்களே ரிசைன் பண்ணிட்டு எனக்கு திரும்பி நான் வரேன்றது பைத்தியகரமா இருந்தது அது முடிவு. அஃப்கோர்ஸ் நாயுடு தான் காரணம். அப்போ நாயுடு வந்து அப்போ பாம் பிளாஸ்ட் இருந்தது, அனதாபாலை ஜெயிச்சிடலான்னு பார்த்தாரு அவரு. ஓகே, ஸோ பட் தே ஷுட் நாட் ஹவ் டன் தட் அட் தட் டைம். இன்னும் 6 months to 7 months இருக்கு. ஸோ தட் டைம் வாஸ் குட் இனஃப் ஃபார் டிஎம்கே டு ஸ்விட்ச் சைட்ஸ். ஸோ அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் எல்லாமே ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எல்லாமே வந்து கிரகங்கள் தான் நம்ம ஆட்டி படைக்குது. அதோட நம்ம வந்து இன்னைக்கு சட்டசபையில நீ வந்து பார்ப்போம். லாஸ்ட் 3 days வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இவங்க வந்து அப்பாவை காணோம்னு சொல்றது, இங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு வந்து எதிர்வினை ஆடுறது, கவுண்டர் கொடுக்குறாரு. பட் உதயநிதியோட சத்து இருந்தது அவர் பேச்சுல. விஜய் வந்து இன்னும் அவர் இன்னும் பிலிம் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருந்து தான் இருக்காரு. அவர் இன்னும் அவர் வந்து இன்னும் நல்லா பேசுறாரு. பட் இந்த மாதிரி ஸ்டைல்லாம் இப்படிலாம் காமிக்க இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றது நம்ம என்ன தவறு? ஒரு சீஃப் மினிஸ்டர்ன்றதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. யாரு வந்து அது வரையறைப்படுத்துறது? யாரு ஏன்னா சபாநாயகர்கிட்ட கேட்டுதான் வந்து அவர் பண்ணாரு. மக்கள் பார்க்கட்டும். சபாநாயகர் will not say no. சபாநாயகர் அவருக்கு இருக்காரு. நெக்ஸ்ட் டைம் நிக்க வேணாமா அவரு? திரும்பி எம்எல்ஏ நிக்க வேணாமா அவரு? ஜெயசரி பிரபாகரன். அதனால சபாநாயகர்கிட்ட கேட்டுதான் பண்ணாரு. யாரும் பெருசா வந்து மக்கள் ரசிச்சாங்களே, மக்கள் மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு. திமுக பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஓவரால் வந்து ஒரு சட்டசபை அப்படிங்கறதுல என்ன பண்றோம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. ஸோ ஓகே, அந்த விஷயத்துல நம்ம ஐ ஃபீல் பர்சனலி ஃபீல் தட் இதெல்லாம் வந்து நிறைய வந்து என்ன சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏட்டு சொல்றாங்க வந்து இது கறிக்கு உதவாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா பண்ணிக்கலாமே ஒழி. இப்ப என்ன பண்ண போறீங்க? வெள்ளரிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. வாட் இஸ் தட் தே ஆர் கோயிங் டு டூ?
சி இப்போ ஒன்று அதுவும் பண்ணலாம். வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா எப்படி நம்ம வந்து அந்த அந்த டெட்டை எப்படி கம்மி பண்ணலான்ற ஒரு, ஏன்னா வெள்ளை அறிக்கை இருக்கு, இனிமேல் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு ரோட் மேப் நிச்சயமா போடுவாங்க இல்லையா? பண்ணுவோம். சி அதில் இப்போ இன்னொன்று இருக்கு. இப்போ செலவை குறைக்கலாம். இப்போ உதாரணத்தை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ம். இஸ்கான் வந்து இஸ் கோயிங் டு கிவ் ஃப்ரீ மிட் டே மீல்ஸ் ஆல் ஓவர் வெஸ்ட் பெங்கால். ம். இப்போ சொல்ற அதிகாரி வந்து சுவேந்த அதிகாரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ பெங்கால் வந்து இஸ் எ பிகர் ஸ்டேட் தென் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் தென் தமிழ்நாடு. ஸோ அங்கேயே பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அதே மாதிரி இங்கேயும் வந்து அவங்கள இஸ்கான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வராங்க, இப்போ இவங்க வேணான்ட்டாங்கன்னு நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். ஸோ ம். இஸ்கான் வந்து இங்கே கொடுக்குறான்னு சொல்லிட்டு தே கேன் சேவ் சம் காஸ்ட் அண்ட் டைவர்ட் இட் டு அதர் ஃபண்ட்ஸ். பற்றாக்குறை இருக்குது அப்படின்னும் போது இஸ்கான் வந்து கொடுக்குறாங்க, வாலண்டியர் சொத்தனை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த பணத்தை மிச்சப்படுத்தி நீங்கள் யூஸ் இட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் சேவ் பண்ணலாம் சரி. இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறதுக்கு இது இருக்கு. சரி, இப்போ இது இப்போதைக்கு வந்து 3 days செஷன் தான் நடந்திருக்கு. ஆமா, மெயின் விஜய் ஃபயர் சேஷனே ரொம்ப சுவாரஸ்யமா நடந்திருக்கு. நிறைய இருக்கு. விஷயங்கள் பட் என்னன்னா ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா வந்து விரோதங்கள் வந்து வெளிப்படுறது. சி இப்போ இதே டிஎம்கே விரோதங்கள் ஏடிஎம்கே வெளிப்பட்டு தாங்க ஆகணும். சி அதுதான் நான் அப்படி சொல்றேன். இது ஜனநாயகங்க, இது மன்னராட்சி கிடையாதுங்க, கருத்து அதுதான் ஜனநாயகங்க. சொல்றேன். ஒவ்வொருத்தங்கள கருத்தை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. அதனால வந்து ரெண்டு பேரோட மனக்கசப்புகள் பகை வருது. வந்து நல்லா வெளிப்படுறதுன்ற அரசியல்ல மனக்கசப்புகள் வர்றதுனால என்ன தவறு? நீங்க பர்சனலா தானே மனக்கசப்புகள் மனக்கசப்புகள் வரக்கூடாது. இருக்கட்டும்ங்க. இது வந்து பகையானா போயின்னு இருக்கு. சரி உதயநிதியோட பகைன்றது பகைன்னு உதயநிதி இருந்ததுன்னா தோத்த உடனே அவர் போயிட்டு மிஸ்டர் ஸ்டாலினை பார்த்தாரு. அதுக்கப்புறம் விசிகே தலைவரை பார்த்தாரு, கம்யூனிஸ்டை பார்த்தாரு, ஐயுஎம்எல்ல பார்த்தாரு. இன்னைக்கு சட்டசபையில என்னைக்கு தான் சண்டை இல்லை. இப்ப என்ன திமுக பட் இது வந்து அதான் சொல்றேன் கொஞ்சம். என்ன கொஞ்சியா கொலாவிட்டு இருந்தாங்க See, சொல்லுங்க. அந்த காலத்துல கருணாநிதி இருந்த போது மேக்சிமம் வந்து விரோதங்கள்லாம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அவர் ம். வந்து அவர் தாங்கிக்கவில்லை. as far as கருணாநிதி was concerned, he couldn't bear எம்ஜிஆர் sitting in the on the throne. ம். ஓகே, அது தெரிஞ்சது நமக்கு. அது கருணாநிதியை பொறுத்தவரை ஏதாவது ஒன்று பண்ணினே இருப்பார். ஒரு பால் கமிஷன் அறிக்கைன்னு சொல்லிட்டு வெளில விட்டார். அது அப்போ வந்து அரசாங்க ரகசியம். அது ஆக்சுவலாக வந்து ஒன்லி கவர்மெண்ட் கேன் ரிலீஸ் இட். இவர் வெளில விட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, 6 மாதம் போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க கருணாநிதி. அது வேற விஷயம். மாதிரி ஆல்வேஸ் திஸ் ப்ரீஎம்டிவ் பாலிடிக்ஸ் இது மாதிரி அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிஎம்கே இப்போ அதே தான் பண்ணுறாங்க. சரி, கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பரந்தூர் விமானம் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறாங்கிறத பற்றி பேச்சு. ஏன்னா as far as மெட்ராஸ் இஸ் கன்சர்ன் ஏர்போர்ட் கட்டாயமாக தேவை. ஏன்னா நானே போயிருக்கேன். சி ஒரு சம்மரில் நான் வந்து மார்ச்சில் தான் போனேன். அப்போவே அவ்வளோ வெக்கையாக இருந்தது. சி எதிர வந்து அந்த இது மாதிரி உனக்கு பெரிய ஒரு இதை மால் ஒன்று கட்டி விட்டு தே பிளாக் ஆல் ஏர் பேசேஜ். ஆசிடிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ரொம்ப வெக்கையாக தான் இருக்கும். இதை வேற கட்டி விட்டுட்டு பணம் வரணும்னு சொல்லிட்டு அதை கட்டி விட்டு தே பிளாக் ஆல் ஏர் டு த ஏர்போர்ட். ஒரு ஏர் ஃப்ளோர்ன்ற எண்ணமே இல்லை அவங்களுக்கு. பார்த்து அது வேறு, அது காமெடி. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வெளில வரீங்க, நீங்கள் சப்போஸ் ஊபரை பிடிச்சி போனோம்னா வெளில வராது ஊபர். நீ திரும்பி மாடிப்படி ஏறி லொங்குன்னு போய் இழுத்துக்கின்னு லக்கேஜை போய் இழுத்துக்கின்னு லிஃப்ட்டு இருக்கும். லிஃப்ட்டு வந்து சம்டைம்ஸ் ஒர்க் பண்ண, லிஃப்ட்டு வந்து ஒர்க் பண்ணாலும் 4 பேர் தான் போக முடியும் அதில், அந்த மாதிரி. ஸோ அதை போய் இல்லை போய் நின்று அங்கே போய் நீ ஊபர் வருவான். நான் பார்த்தேன், நானே பார்த்தேன், என்ன இது என்ன மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இது. சி ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட், சப்போஸ் மழை பெய்யுறது ரொம்ப வெயில் அடிக்கிறதுனா எப்படி ஹவு வில் ஓல்ட் பீப்புள் மேனேஜ்? என்ன விட்டுருங்க. சி அதுதாங்க வந்து வசதிங்க, அதுதாங்க இன்டர்நேஷனல் தரங்க. இது வந்து சும்மா இன்டர்நேஷனல் தரம்லாம் நிச்சயமா அதுதான் வந்து இது மாதிரி கொஞ்சம் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வேணும். அதை வந்து இங்க கொண்டு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்துல யூ நீட் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் கட்டிட்டு இருக்காங்க. அவரு என்ன அதை சொல்றாரு, வந்து என்ன பண்ண பரந்தூர்ல தான் போறாரு வேணும்னு அப்படிங்கறத சொல்றாரே வந்து தவிர ஒரு வேற இதுவா இடத்துல இருக்கு, நீங்க வந்து கவலையா வைக்க இருக்கு. கூடாதுன்னு நம்ம சொல்லலையே. பரந்தூர்ல தான் அதை இவர் விட்டுருங்க. போய் அது பேசிட்டு வந்து வந்தாரு, இவர் போய். ஏர்போர்ட் எல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு வந்து சட்டசபையில வந்து எவ்வளவு ஒரு காரசாரமா நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து நேரு வேற சொல்றாரு ஸ்டாலின் திருப்பியும் வந்து சட்டசபைக்குள்ள வருவாருன்னு. அப்போ இந்த 7 சட்டமன்ற எலெக்ஷன் நடக்க போகுதுல, அதுக்குள்ள நிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா போட்டி போட சப்போஸ் போறாரா? அதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. சப்போஸ் இஃப் லூசஸ் வச்சிங்களா பயங்கரமான லாஸ் ஆஃப் ஃபேஸ் ஆயிடும். ரிஸ்க் தான் அது. Of course, see, you have to take risk in politics. நின்னுதாங்க ஆகணும். பின்ன இது வந்து But see, மெட்ராஸ் தான் நின்னு பாருங்க. மெட்ராஸ் என்ன நிப்பாரு அவர் பெருமைக்காக. நின்னே ஆவார். இப்படி எல்லாம் வெளியூர்ல நடக்கிறது. இப்போ எல்லாமே 6 கிராமத்துல 4 வந்து ஏடிஎம்கே. எல்லாமே பார்த்தா ஏடிஎம்கே தொகுதி எல்லாம் முக்காவாசி ஏடிஎம்கே எக்ஸப்ட் ட்ரிச்சி ஈஸ்ட் எல்லாமே வந்து ஏடிஎம்கே தான். ஸோ அப்படிங்கிற போது இது வந்து இட்ஸ் அன் இஃபி திங் தான், ரிஸ்க் தான்.
பெஸ்ட் மோரோவர் தான். வந்து அதான் விஜய்க்கு அதான் வந்து சொல்றேன். இது வந்து இந்த ஓட்டெல்லாம் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய டெஸ்ட். ஏன்னா அதிமுகல இருக்கிற முக்காவாசி பேர் தான் வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி என்ன எல்லாருமே எக்ஸப்ட் ஃபார் ட்ரிச்சி எல்லாருமே வந்து அதிமுகலேருந்து வெளியே வந்தவங்க தான். அது அது காமெடி என்னன்னா இப்போ கூட பார்த்தோம்னா அசம்பிளி செஷன் முடியுது. ம். விஜய் வந்து வீட்டுக்கு கிளம்புறாரு கார்ல. எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு போறாங்க விஜய் கிட்ட. யார் கை குலுக்கிட்டு இது பண்றது. ம். அதுவும் பார்த்த நியூஸ் பார்த்தேன். வேலுச்சாமி வந்து ரகசியமா போய் இபிஎஸ் கண்ணில் படாம போய் பின்னால பின் வழியா போய் கை குலுக்கிட்டு அனுப்பிச்சாராங்க இவரை விஜய். ம். ஸோ எல்லாருமே ரெடி டு ஸ்விட்ச் சைட்ஸ். ஆமா, நிச்சயமா. உனக்கு மினிஸ்டர் போஸ்ட் ரெடி அப்படின்னா எல்லாருமே ரெடி. இல்ல அதை தாண்டி அதுதான் இன்னைக்கு அது ஒண்ணு வந்து இன்னைக்கு அதுக்கப்புறம் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, அப்பாவை காணோம் அப்பாவை காணோம்னு தேடாதீங்க, நான் மக்கள் மனசுல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வேற பேசியிருக்கிறாரு. என்ன இருந்ததுன்னா நீங்க என்ன ஜெயிச்சிருப்பாரு ஃபீல் அவரு. பண்ணீங்க? மக்கள் மிஸ்டர் மனசுல இல்லையா ஸ்டாலின் அவரு? வந்து மக்கள் மனசுல இருக்கிறாரா? மக்கள் மனசுல இல்லையே அவரு. இருந்ததுன்னா ஜெயிச்சிருப்பாரு அவரு. அதான் நானும் சொல்றேன், மக்கள் மனசுல மக்கள் இல்லையே. மனசுல மக்கள் மனசுலாம் இல்லையே அவர். அவங்க எல்லாமே வந்து இவங்க இந்த ஓட்டுக்கு பணம் அப்படின்னா வந்து ஜெயிச்சிடலான்ற ஒரு இதை வந்து ஒரு ஹோதால இருந்தாங்க இவங்க. ம். அதுதான் வந்து என்ன கேட்டா விஜயை பாராட்டணும். ஓட்டுக்கு பணம்ன்றத வந்து இது பண்ணி முறியடிச்சு எல்லா கட்சியுமே இப்ப கலங்கி போயிருக்காங்க. இல்ல, பிஜேபி வந்து ஓட்டுக்கு பணம், அதுக்கப்புறம் ஜாதி, மதம், இனம் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து உடைச்சிருக்கிறாரு. அதாவது எல்லா வந்து கட்சிகள தான் என்ன சொல்றாங்க, பூத்துல நீங்க இல்ல அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒண்ணுமே ஜெயிக்க முடியாத. லாஸ்ட் 3 நாள்ல திமுக காரணம் அதிமுக காரணம் சுழலுவாங்க. அந்த சுழல்ல வந்து நீங்க யாரும் வந்து அது நிக்க முடியாது அப்படி இப்படின்னு பயமுறுத்துனாங்க. ஒண்ணுமே தேவையில்ல. மக்கள் வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, போய்க்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து சுழலு, இந்த பூத்து, இந்த காசு, அதுக்கப்புறம் இந்த ஜாதி, மதம் எல்லாமே போச்சு. எல்லாமே அடி. அடிக்கு மேல அடி. அதுதான். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து யாருமே வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து இது பண்ணல. தட் இஸ் they didn't guess who is going to vote. இப்போ நான் சொன்ன முன்னே சொல்லியிருக்கேன். நான் போன வாட்டியே பேசினோம் நம்ம. இதுதான் திரும்பி தட் இஸ் நான் ஐ வாஸ் இன்டர்வியூவிங் சம் ஆட்டோ டிரைவர்ஸ். பாட்டில் போகும்போது பேசிக்கிட்டு இருந்தபோது எல்லாருமே வந்து பெரும்பாலும் 10 பேர் 10 பேர் வந்து நான் ஐ ஓட் ஃபார் டிவிகே அப்படின்னாங்க. அப்போ ஈவன் பீப்புள் ஆர் ஓட்டிங் ஃபார் டிஎம்கே ஆல்சோ. அவங்களே சொன்னது என்னன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து டிவிகே, லேடிஸ்லாம் டிவிகே அப்படின்றாங்க. ம். ஏன்னா விஜய் வந்து பொறுத்த தாய் குலத்தோட அமோக ஆதரவு. அவர் வந்து ஏன்னா விஜய் வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் சில இந்த பூவே உனக்காக, ம். அப்புறம் இன்னும் ஒரு சில படங்கள்லாம் வந்து இந்த இந்த படம் பிரியமானவளே, இந்த படங்கள்லாம் வந்து தாய் குலத்துக்கு வந்து பயங்கர இம்ப்ரெஸ் பண்ண படங்கள் தான். ம். பிரியமானவர் வந்து ஒய்ஃபை வந்து விட்டுட்டு போயிடுவான், அப்புறம் திரும்பி அது மாதிரி அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஆயிடுச்சு அவங்களுக்கு பெண்கள் மனசுல. இல்லைங்க, ஸோ நிச்சயமா. அது அதனால பெண்கள்னு கிடையாது, எல்லாருமே. அதாவது வந்து இது வரைக்கும் திமுக அதிமுக ஓட்டு போட்டு எந்த ஒரு பலனுமே இல்லையேடா அப்படின்னு அதான் வந்து மக்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு காசு பண்ணிட்டாங்க. கொடுக்குறாங்க. ஆ. இல்ல அதான் தாய் இல்ல மெயினா வந்து தாய் குலத்தின் அமோக ஆதரவு தான் அவர் வந்து. ஏன்னா அதனால தான் வந்து they couldn't guess. ம். இப்போ இவரே ஜெயவிசி ஸ்ரீராம் கூட பார்த்தோம்னா அவர் ஏகப்பட்ட அனாலிசிஸ்லாம் பண்ணி எங்கெல்லாமோ போய் பாவம் 2-3 months he was going from one constituency to other. அவர் கிளீனாக வந்து ஸ்வீப் ஏடிஎம்கே ஸ்வீப்புன்னார் அவர். சரி ஐ திங்க் செகண்ட் டைம் he has failed. இன் கர்நாடகா he had failed. அப்புறம் வந்து எல்லாமே சக்ஸஸ் தான் இருக்கு. சத்தீஸ்கர் இது எல்லாமே சக்ஸஸாக போச்சு. கடைசி திரும்பி தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் வந்து ஐ திங்க் இஸ் நாட் ஏபிள் டு காஜ் த பீப்புள்ஸ் மூட் கரெக்ட்லின்னு நினைக்கிறேன். இது அதுதான். ஏன்னா இது எனக்கே தெரிஞ்சுது. சி டிவிகேக்கு ஆதரவு இருக்கு. பட் ஐ வாஸ் நாட் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா அது வந்து விட்டுருங்க, இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. டிவிக்கு சிஎம் ஆயிட்டார். இல்ல வந்தாச்சு. சொல்றேன்னா இதெல்லாம் வந்து இல்ல ஆமா. அப்பவே நமக்கு தெரியும் சொல்ல வரணும். அந்த அந்த ஜாதி மதம் பேதம் இது இல்லை. அது என்ன வேடிக்கைன்னா வந்து இந்த டிவிகே பொறுத்தவரை விஜய் ஆட்சிக்கு வந்த அப்புறம் சேர்ந்திருந்தவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க, பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்துட்டாங்க. இப்போ நம்ம பாமக வந்து பயங்கரமா அடிச்சு அவர் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து அன்புமணி வந்து ஒழிச்சு காட்டணும் அரசியலை விட்டு. என்ன தங்கட்சி போனாலும் பரவாயில்ல, பாமகவும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன அன்புமணி தான் இருக்கணும், அன்புமணி அனுப்பணும் அரசியலை விட்டு தான் ஏம் பண்ணியிருந்தார். இப்போ திடீர்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபோட்டோவில் பார்க்குறோம் 2 பேரும் ஆலிங்கனம் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஸோ டிவிகேவால வந்து பாமக ஒற்றுமையாச்சுன்னு சொல்லிக்கலாம். அவரும் பார்த்துருப்பாரு, வேற வழி தெரிஞ்சிருக்காருனே. இப்போ வே விஜயோட தாக்கம் வந்து இனிமேல் he cannot run the party ராம்தாஸ் ரைட்.
யாருக்குமே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் அவரால் வந்துருச்சு நிக்க இப்போ. கூட முடியலையே. சரி பாவம், இன்னைக்கு இந்நேரத்துக்கு போயிட்டு பையனோட சண்டை போட்டிருக்க தேவையில்லை. அஹ் பட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நீங்க வந்து என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி இந்த 7 கான்ஸ்டிட்யூன்சி எலெக்ஷன் வருது. மிஸ்டர் விஜய் நம்மளோட தமிழக ஆறா முதலமைச்சர். ஆறா ஏழா? 6 தான் இல்லையா? 7, இப்போதைக்கு 7ன்னு நினைக்கிறேன். இல்ல 4 ஆல்ரெடி ரிசைன் பண்ணாங்க. ம். ஒருத்தர் வந்து விஜய், ஆமா. அப்புறம் விஜய் அப்புறம் 5, பாஸ்கர். அப்ப வந்து இவரு ரிசைன் பண்ணிட்டாரு. விஜயபாஸ்கர் ரிசைன். 6 இப்போதைக்கு. 6 ஆச்சு. ம். இல்ல இது எல்லாமே ஏடிஎம்கே தொகுதிகள் தான் பெரும்பாலும். ஆமா. என்ன எல்லாமே சி ஏடிஎம்கே தொகுதிகள் தான். ஆமா. இவங்க வந்து ஒருங்கிணைந்த வேட்பாளர் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து ஃபீஸிபிளான்னு தெரியல. எந்த அளவு வந்து திரும்பி ஏடிஎம்கே ஒண்ணா சேர்ந்துருவாங்களா அப்படின்ற டவுட் 7 இருக்கு. இப்போதைக்கு. அதை இன்க்ளூடிங் திருச்சி ஈஸ்டோட சேர்த்து 7. 7 வருதா? 4 6 பேர் தான். வந்து ரிசைன் பண்ணாங்களா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் லாஸ்டா வந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணாரு. 5. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து விஜயபாஸ்கர் 6. 7 ஆயிடுச்சா? சரி. அதுக்கப்புறம் வந்து 7 இல்ல. அப்புறம் 7வது வந்து அப்புறம் திருச்சி. விஜய் வந்து 7 சேர்த்து 7. இல்ல ஆமா. என்ன கேட்டோம்னா இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து தப்புகள் நிறைய பண்ணல இவங்க ஆமா. இப்போதைக்கு. ம். பெரிய அளவுல வந்து மக்கள் மனசுல வந்து ஒரு வெறுப்பு சம்பாதிக்கல எடுத்த கரெக்ட். உடனே. ம். ஸோ ஜெயிச்சு வந்துருவாங்க. தோத்தாங்கன்னா வந்து பெரிய இம்பாக்ட் தான். பட் இமிடியேட் சேலஞ்ச் அவருக்கு வந்து இதுதான். விஜய்க்கு வந்து இமிடியேட்டா வந்து ஜெயிச்சாகணும். ஆனா என்னன்னா என்னமோ ரொம்ப எனக்கு வாட் ஐ பர்சனலி ஃபீல் இஸ் தட் ரொம்ப பயப்படுறாரு விஜய். சரி ம். விசிகேக்கானலாம் வந்து விசிகே வந்து என்ன பார்க்குறோம்னா அதிகாரம் வந்த உடனே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவர் வந்து ம். உடனே கேட்குறாரா த டிமாண்டிங் மோர் அண்ட் மோர். இந்த இது மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. இல்லங்க. ஓகே. இப்போதைக்கு அன்பார்ச்சுனேட்டா இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு அந்த பலம் இல்ல இல்லையா? பலம் இல்லாத வரைக்கும் ஒரு பலம் இல்லாத போது பட் அதாவது 2 வந்து சீட்டு தானே ஒரு சி ஒரு நாமினல் லீடர் மாரி தான். ஒரு சென்ட்ரிக் இல்ல லீடர் மாரி தான் போறது பிசிகே தவிர. ஓட்டு தாங்க இவனுக்கு வந்திருக்குங்க. பிசிகே தனியா போனா அது ஒரு சான்ஸே கிடையாது இப்போ. பிசிகேவோட ஃபுல்லா அந்த கிறிஸ்டியன் தலித் கிறிஸ்டியன் ஓட்டுலாம் இவர் பக்கம் வந்துடுச்சு. விஜய் பக்கம் வந்தாச்சு. ம். பிளஸ் he has given representation to all the people. ஸோ ம். இனிமே போக மாட்டாங்க. போனாலும் பிசிகே போனாலும் வேஸ்ட். அவர் கட்சி காலி காலி ஆயிடும். பட் நல்லா தானே மிரட்டிட்டு இருக்காங்க இவங்க. கம்யூனிஸ்ட் வந்து மிரட்டுறாங்க. ஸோ he has to assert himself. கரெக்ட். சோ விஜய் வந்து என்ன கொஞ்சம் என்ன ஃபீல் பண்றீங்க இந்த 6 ஸ்டேட் 6 கான்ஸ்டிட்யூன்சி எலெக்ஷன்ல? ஜெயிச்சிருவாரு தான். விஜய் பெரும்பாலும் ஜெயிப்பாருன்னு தான் தோணுது. எல்லாமே வந்து ஏன்னா திருச்சி ஈஸ்ட் திரும்பி வந்துருவாங்க. ஏன்னா அவர் திரும்பி இவர் திரும்ப அணைக்க போறேன்னு வந்துட்டாங்க சொல்லிட்டு அப்படின்னாலே இருக்காரு. வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா தான் ஜெயிச்சுட்டு அமையும் வந்தாங்கன்னா அப்படின்னு. அவங்களுக்கு வந்து 115 சீட்டு பிளஸ் காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட்டு. ஸோ மெஜாரிட்டி கிட்ட வந்துருவாங்க. ஐ திங்க் தே வில் பி ஏபிள் டு சேல் த்ரூ ஆமா. அன்லெஸ் தே டோன்ட் டூ எனி மிஸ்டேக்ஸ். ஐ திங்க் இந்த அரசாங்கம் வந்து கொஞ்ச நாள் ஓடும் அப்படின்னு தோணுது. கொஞ்ச பிளஸ் நாள் இல்லைங்க. 5 வருஷம் ஓடும். ஓட அவ்வளவுதான். 5 சரி வருஷம் அதை ஓடும். சொல்ல முடியாது. அது ஒன்றுமே சொல்ல முடியாது இப்போதைக்கு. 1 இயர் ஆனாலும் சொல்ல முடியாது. 5 இயர்ஸ் ஓடுமா ஓடாதாங்கிறது 1 இயர் வி cannot say it now. என்னங்க Tell 90 96 வந்து டிஎம்கே வச்சுக்கிட்டு அவங்களே ஓட்டிட்டாங்க. ஏன் வந்து அவங்க வந்து ஏடிஎம்கே ஓட்டாங்க. அப்ப வந்து கருணாநிதி 2016 அப்ப to வந்து கருணாநிதி 2021ல இருந்தார். அப்போ ஓட்டிட்டாங்க. அப்ப கருணாநிதி இருந்தார். சரி 2016லேயும் இப்போ 2021 வந்து வந்து விஜய் எடப்பாடியார் ஓட்டலையா? இல்ல இப்ப விஜய் அதெல்லாம் வந்தானா ஒரு ஓட்டிடலாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்ல ப்ராப்ளம் இல்ல. விஜய் சேம்ஸ் டு பி லிட்டில் பிட் ஸ்மார்ட். ஏன்னா இப்ப மைனாரிட்டியா ஓட்டிட்டு இருக்கிறதுனால இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து இப்ப திரும்பி விஜய் டிஎம்கே மாதிரி ஒன்றிய சுப்படாம இந்தியா ஒழுங்கா அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. சாமர்த்தியமா போயிட்டு இருக்காரு. அதுதான். ரொம்ப நன்றி. ஓகே தேங்க்யூ.